அனைவருக்கும் வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அதாவது பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பகுதியில் நம்ம அரசியலமைப்பு பகுதி பற்றி பார்க்குறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பானது தொடக்க வரலாற்றில் எப்படி அதாவது பல ஐரோப்பியர்கள் அவங்களுடைய போர்ச்சுகீசர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சுக்காரர் இவங்களோட ஆதிக்கத்திலிருந்து எப்படி நம்ம இந்தியா விடுதலை அடைஞ்சு எப்படி நம்மளுக்கு அரசியலமைப்பு உருவாச்சு, அந்த இடைப்பட்ட வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஐரோப்பியர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பில் முன்னாடி தாக்க நிலை. இதுதான் இவங்க தாக்கத்தை தொடர்ந்து தான் நம்ம விடுதலை அடைஞ்சு நம்ம நம்மளுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம். சரி, இப்போ ஐரோப்பியர்களுக்கு வராங்கன்னா ஓகே, முதல்ல நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அது ஒன்றுபடாமல் அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரு மன்னர்கள் ஒரு பகுதி ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பியர்கள் வராங்க. ஐரோப்பியில் பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்தியாவுக்கு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். இவங்க எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1498 வராங்க. எப்போங்க வராங்க? 1498 வராங்க. யார் வருதுன்னா பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமான்ற ஒருத்தர் வருவார். இவர் எங்கே வருவார்னா கோழிக்கோடு பகுதி ஆண்ட இங்கே ஜாம்ரின் மன்னர் அவர் ஆட்சி பகுதிக்கு வருவார். அவர் தான் முதல்ல இவங்க வரவேற்பாங்க. சரி, இவர் வந்துட்டார். இவர் வந்தோடனே இவர் தான் முதல்ல போர்ச்சுகீஸுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, வணிக தளத்தை அமைப்பாங்க. ஓகே, சரி, இவங்களை தொடர்ந்து யார் வராங்கன்னா டச்சுக்காரர்கள் வருவாங்க. டச்சுக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பொறுத்த வரைக்கும் 1602 இவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க எதுக்காக வராங்கன்னா 1604 என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்த ஜாமரின் மன்னருக்கும் இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. எதுக்காக போடுவாங்கன்னா அது இந்த போர்ச்சுகீசியர்கள் வெளியேற்றணும். அதுக்காக ஒரு 1604 ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அதன் அடிப்படையில் அவங்களை வெளியேற்றுக்காக உடன்படிக்கைப்படி தான் இவங்க உள்ளே வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க 1605 இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மசிலிப்பட்டினத்தில் இவங்க அவங்க முதல் வணிக தளத்தை நிரூபிப்பாங்க. இவங்க இப்படி தான் டச்சுக்காரர்கள் இந்தியாவில் கால் நிரூபிப்பாங்க. இது 2 முடிஞ்சிச்சு. அடுத்தது இவங்களை தொடர்ந்து யார் வராங்கன்னா ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. சரி, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய பொறுத்த வரைக்கும் ராணி முதலாம் எலிசபெத் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1600 என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்குவாங்க. ஆனால் இவங்க எப்போ வருவாங்கன்னா 1611 தான் நம்ம வணிகத்தளத்துலேருந்து இந்த இந்தியாவில் தொடங்குவாங்க. அந்த சரி, இந்தியாவுக்கு வரும்போது இவங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா யார் இது இங்கே அனுமதி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் இவருக்கு அனுமதி கொடுப்பாங்க. இவங்க அதன்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா 1613 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கம்பெனிலாம் நம்ம பகுதியில் நிறுவுவாங்க. ஆனால் முதல்ல அனுமதி எப்போ கேட்பாங்கன்னா 1608 கேட்டுருவாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு வரோம், நாங்கள் நிறுவன கம்பெனி நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்பாங்க. இவங்க 1608 அனுமதி கேட்ட பின்னாடி திருப்பி என்ன பண்ணுவாங்க 1613 நம்ம இந்தியாவில் வணிக தளத்தெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இவங்க அடுத்தது ஆங்கிலேயருக்கு அடுத்தது யார் வருவாங்க, டேனிஷ் வணிக இங்கே கிழக்கிந்திய கம்பெனி வரும். சரி, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரகுநாத நாயக்கர் அனுமதி பெறுவாங்க. யார், நம்ம ரகுநாத நாயக்கர் அவங்ககிட்ட அந்த அரசர்கிட்ட அனுமதி பெற்று இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1620 தரங்கம்பாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோட்டை கட்டி இவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க. சரி, இவங்களை அடுத்து யார் வருவாங்கன்னா 1600 இவங்க பொறுத்த வரைக்கும் அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரெஞ்சு கம்பெனி பொறுத்த வரைக்கும் கிழக்கிந்திய இவர் பார்த்திங்கன்னா 14ஆம் லூயி நிதி அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா கோல்பேர் என்பவர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா 1606 கிழக்கிந்திய கம்பெனி நிறுவார். இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் பிரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஹாங்கீரோட அனுமதியோடு தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1668 இவங்களும் என்ன பண்ணுறாங்க இங்கே சூரத்தில் இவங்களோட கம்பெனி நிறுவிப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்தியாவில் இவங்களுடைய ஆட்சி இது கம்பெனி நிறுவுறாங்க. அதாவது ஐரோப்பியர்கள் இந்த 5 பேரும் இப்படி இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒருத்தரை நம்ம டச் பண்ணி பார்க்குறோம். யாருங்க, நம்ம யாரோ ஒருத்தர் போர் அடிக்குதுன்னு சொல்லி டச் பண்ணி பார்க்குறோம். யாரோ ஒரு பக்கம் இருக்கிற அவர் டச் பண்ணி பார்த்தா அவர் ஆங்கிலத்தில் பேசிட்டுக்கிறாரு. யார் பேசுகிறவர் பார்த்தா டேனி யாருன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்க. அவ்வளோதான், ஷார்ட்கட். போர் அடிக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிற தொட்டோடனே ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, அவர் தான் டேனி பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்டு. அவ்வளோதான், நல்லா நியமிச்சுக்காங்க. ஷார்ட்கட் இது தான், எப்படி எளிமையாக நியமிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ்க்கு 1498 உள்ள வருவாங்க.
அடுத்து டச்சுக்காரர்கள் வருவாங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் வருவாங்க, அப்புறம் டேனிஷ் கிழக்கு கம்பெனி வரும், பிரெஞ்சுக்கெல்லாம். இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து கடைசியில் 2 பேர் தான் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. மற்றவங்களாம் தோற்று வெளியே போயிடுவாங்க. யாருன்னா இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வந்து என்னது கர்நாடக போராக நடக்கும். கர்நாடக போர், பிளாஸ்டிக் போர், இந்த பக்சர் போர்லாம் நடக்கும். இந்த போர்லாம் நடைபெற்ற இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து அதிக வலிமை பெற்று நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி புரிவாங்க. ஆனால் பிரெஞ்சுக்காரங்க ஒரு சில பகுதியில் ஆட்சி புரிவாங்க. இந்த ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நம்ம இந்தியா வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம் இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க. இது மாதிரி போட்டு 1770 773 நம்ம சட்டம் கொண்டு வருவாங்க. நம்ம படிச்சிருப்போம். ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம், 2ஆம் பட்ட சட்டம், 3ஆம் பட்ட சட்டம் கொண்டு வந்து அரசு இதெல்லாம் கொண்டு அப்புறம் வந்து 1858 வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்து வந்து அரசு நேரடி ஆட்சி வந்து 1858 நம்ம 1947 விடுதலை சட்டம் வரைக்கும் இருக்கும். இதை தொடர்ந்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாகும். அதனால தான் இது எப்படி வந்து எதனால் ஐரோப்பியர் இதை பார்க்குறோன்னா இதுதான் லிங்க்கு. இது தான் பேஸு. ஓகேங்களா? ஓகே. சரி நண்பர்களே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து இதுமாரி நம்மளுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து தொடர்ந்து போடுவோம். நன்றி, வணக்கம்.